வணக்கம். காவல்பறையன் அப்படின்னா யாரு? அதை இப்ப பார்க்க போறோம். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சங்கரன்கோயில் அப்படிங்கிற மிகப்பெரிய சிவன் கோயில். அந்த சிவன் கோயில்ல காவல்பறையன் அப்படிங்கிற பெரிய சிலை இருக்கும். அதற்கு பெயர் காவல்பறையன். காவல்பறையன்னா யாரு அப்படின்னா சிவன் தான். சிவன் தான் காவல் காப்பவன். எப்படி காவல் காக்குறான்? ஆதி மாந்தர்கள் எங்க உருவாங்கினாங்க அப்படின்னா மலையில. இந்த மலையில ஆதி மனிதர்களை அந்த பாதுகாத்து வழி நடத்தி வாழ வைக்கக்கூடிய ஆயத்தலைவனாக இருந்தவன், அப்படி அறியப்படுறவன் யார் அப்படின்னா சிவன். அவன் எங்க இருந்து வந்தான் அப்படின்னா சூரியன். சூரியனுக்கு தான் ஆதிசிவன் பேரு. அந்த ஆதிசிவனுடைய அவதாரமாக அவனே இங்க பிறந்து வந்தான் அப்படிங்கிற நம்பிக்கை, அது சிவ நம்பிக்கை. அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த காவல்பறையன் இந்த மக்களை பாதுகாக்கிறான். இந்த சிவனுக்கு எக்கச்சக்கமான பேரு. செங்கல்வராயன்னு பேரு, வரையன்னு பேரு, வரையாதன்னு பேரு, காவல்பறையன் அப்படின்னு பேரு, சித்த பெரும்பறையன்னு பேரு, சிவசித்தன், சித்த மாமுனின்னு பேரு, நாகன்னு பேரு. சிவனுக்கு பல்வேறு பெயர்கள், நம்மால எண்ண முடியாது, சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். புரிதல் அடிப்படையில அவனுடைய கேரக்டரை வச்சு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கூட்டம் கூட்டமா இந்த டெவலப் ஆகி மக்கள் பிரிஞ்சாங்க இல்லையா, அவங்கவுங்க ஒவ்வொரு பெயர் கொண்டு அழைச்சிக்கிட்டாங்க. சிவனை ஒவ்வொரு பெயர் கொண்டு வணங்கும் தெய்வமாக பின்னாளில் வழிபடும் போது அவங்கவுங்க புரிதலுக்காக வேண்டி தனித்தனி பெயர்களை வைத்துக் கொண்டார்கள். பல்வேறு பெயர்கள். சிவனுடைய பெயர்களை எண்ண முடியாது. உலகத்திலே அதிகமாக பெயர் கொண்ட ஒரு தெய்வம் அப்படின்னா சிவன். சிவன் என்று உலகத்துல வேற எதுவும் இல்லை. சிவனை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஏக இறைவன் சொல்றோம். ஏக இறைவன் சிவன். சிவனை யாரை பார்த்து சொல்றோம்? ஆதி சிவனான சூரியனை பார்த்து சொல்றோம். சூரியன்ல இருந்து தான் எல்லாம் வந்துச்சு. இந்த 8 கோலங்களும் சூரியன்ல இருந்து தான் வந்தது. அடுத்து இந்த பூமியில உள்ள அத்தனை உயிர்களும் சூரியன் மூலமாக உருவாக்கப்பட்டது. சூரியன் ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இங்க உயிரினம் உருவாகி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற புரிதல்லாம் பின்னாடி சித்தர்களுக்கு வந்துச்சு. அதை அவங்க வெளி சொன்னாங்க. சிவன் தான் ஆதிசிவ சித்தன். ஆதிசிவன் சூரியன். ஆதிசிவ சித்தனாக பிறப்படுத்து வாழ்ந்தவன் மலையில வாழ்ந்த காத்தவராயன், சித்த மாமுனி, முனீஸ்வரன், சுடலை ஆண்டவன், முண்டன், ஐயனார், ஐயப்பன், இன்னும் பல்வேறு. இந்த தெய்வங்கள் எல்லாமே எங்க இருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா மலையில இருந்து கொண்டு வந்தானா. மலையில உருவான அந்த நம்பிக்கை வழிபாடு, மலையில ரொம்ப காலமா 1000 ஆண்டுகளாக மலையில வாழ்ந்த மக்கள் தான் கீழே இறங்கி வந்தாங்க. பின்னாடி கடற்கோள் மூலமாக கீழே மருதநிலம் என்ற ஒன்று உருவாகி அது காய்ந்து அது புதர்களாகி காடுகளாகி அது இறுகி, இதுவும் 1000 ஆண்டுகள் ஆன பிறகுதான் மனிதன் அப்படியே கீழே இறங்கி வரான். இங்க வந்து வாழ்விடங்களை அமைக்கிறான். இது வரலாறு. அப்ப இந்த மலை சித்தன் சிவன் அவன் காத்தவராயன், காத்தவரை ஆயன், காப்பாளன், காப்பவன் அப்படின்னு அவனுக்கு பேரு. அதற்கு முன்னதாக இந்த மக்கள் தலைவன் அப்படின்னு ஒன்று அறியறதுக்கு முன்னாடி அந்த குகைகள்ல வாழக்கூடிய காலத்துல சூரியனைத்தான் வணங்கினாங்க. சூரியனைத்தான் பறையன்னு சொல்லி வணங்கினாங்க. சூரியன் எழுந்து வரக்கூடிய கால நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அவன் வரும்போது வணங்க ஆரம்பிச்சாங்க, மகிழ்ச்சி கொண்டார்கள். அவன் ஒளி பாய்ச்சி வழிகாட்டி ஆபத்துகளை நமக்கு கண்ணுல காட்டுறவன், நம்மளை காக்குறவன் அப்படின்னு நம்பினாங்க. அதனாலதான் இந்த சிவன்னா யாரு அப்படின்னா ஆதி சிவன் சூரியன். அவன் இந்த உலக ஒட்டுமொத்தத்தினுடைய முகம்.
அவன் தான் நம்மளை காக்குறான் அப்படின்னு இந்த மக்கள் நம்பினாங்க, சித்தர்கள் நம்பினாங்க. அவர்கள் வெளிப்படுத்தின இந்த தத்துவம் தான் அது. அப்போ அந்த சூரியனே இங்க பறந்து வந்திருக்கான் நம்மளை வழிநடத்துறதுக்கு. காத்தவராயன் அதுல இருக்கு, காப்பாளன் அப்படிங்கிற அர்த்தம் தான் அது. காத்த வரை ஆயன். அவன் தான் காப்பாளன், காவல் காக்குறவன், நம்ம எல்லாத்தையும் காக்குறவன். அறிவால, திறனால, சித்தத்தால, புத்தியால அவன் இந்த மக்களை ஆபத்துகளிலிருந்து இரவிலும் காத்தான். இவர்களை வழி நடத்துவதற்காக வேண்டி இங்க வந்து பிறப்பெடுத்து வாழ்ந்தான் அப்படிங்கிற நம்பிக்கை தானே. அவனைத்தான பின்னாடி நாம சிவசித்தனாக வணங்குறோம். அதைத்தான் அந்த கோயில்ல வச்சிருக்கிறாங்க, காவல் பறையன் என்று. பறையன் என்றால் பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன். ஐயன் என்றால் விண், மண், நெருப்பு, நீர், காற்று என 5 மொத்தமானவன். அந்த மொத்தத்தின் மொத்த உடல், அதனுடைய முகம் சூரியன். இத நம்பிக்கை. அப்போ பறையன்னு யார சொன்னாங்க அப்படின்னா, சூரியனை பார்த்துதான் பறையன்னு சொன்னாங்க. பறை அப்படின்னா வட்டம், கோலம், எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அப்ப சூரியன் ஒரு கோலம், இந்த அண்டமும் ஒரு கோலம் தான், அணுவும் கோலம் தான். கோலத்தை எங்கிருந்து பார்த்தாலும் வட்டமா தான் தெரியும். சூரியன் ஒரு கோலம், ஆனா அது கோலமா தெரியுதா, நமக்கு வட்டமா தெரியுது. அப்ப பறை அப்படின்னா வட்டம், பிறை அப்படின்னா நம்ம சந்திரனை சொல்றோம், மூணை சொல்றோம். அது வட்டமா இருக்கிறது இல்லை, அதனாலதான் பிறைன்னு சொன்னோம். பிறல் வட்டம், வட்டமாகும், பிறகு அது தேயும், பிற வட்டமாகும், மாறிக்கிட்டே இருக்கும். அதனால அத பறைன்னு சொல்லல. சூரியனை எந்நேரம் வட்டமா இருக்குது, அதனால பறைன்னு சொன்னோம். நம்ம பின்னாடி பறையன்னு சொன்னோம். மனித திணையில நம்ம கற்பனை பண்ணும்போது நம்ம அதை அந்த பேரு கொடுக்குறோம், பறையன்னு பேரு கொடுக்குறோம். பறையன்னா என்ன? சூரியன். காவல் பறையன்னா யாரு? அந்த சூரிய பிறப்பை சொல்றோம் நம்ம காவல் பறையன்ட்டு. சூரியனும் சொல்றோம், சூரிய பிறப்பைய நம்ம காவல் பறையன்னு சொல்றோம். அப்ப இந்த வழிபாட்டு கோயில் சிலையினுடைய தத்துவம் எதை நமக்கு காட்டுது அப்படின்னா, அந்த மலையில், வரையில், பரம்பில் வாழ்ந்த அந்த சித்த மாமுனி, சித்த பெரும் பறையனை, மக்களை வழிநடத்தி காத்த அந்த சித்த பரம்பரை, சித்த பரம்பனை, பறையனை சொல்லக்கூடிய வார்த்தை. அதைத்தான் நம்ம இங்க அந்த சித்த பறையனைத்தான் நாம இங்க சிலையாக படித்து வைத்து வணங்கி கொண்டிருக்கிறோம். காவல் பறையன்னா யாரு? மலையில வாழ்ந்த காத்தவராயன், முனீஸ்வரன் எல்லாம் ஒண்ணுதான். சுடலை ஆண்டவன், ஐயனார், ஐயப்பன், செங்கல்வராயன், பல பெயர்கள் இருக்கு. அப்ப அந்த சிவன் அப்படிங்கிற அந்த தெய்வத்தை தான் நாம இங்க காவல் தெய்வமாக வணங்குகிறோம். இப்ப காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு அதனுடைய மீனிங் தெரியாது. ரொம்ப சாதாரண சின்ன விஷயம் நினைச்சிட்டு இருப்பாங்க. சுடலை ஆண்டவர் காவல் தெய்வம்லா அப்படிம்பாங்க. காவல் தெய்வம்னா அதுதான் பெரிய தெய்வம், அதுதான் மாதேவன் சொல்றோம். ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு பரிணாமத்துல இருக்கான். மிக பழமையான வழிபாட்டு முறையில யாரு அப்படின்னா அவன் காவல் பறையன், முனீஸ்வரன், காத்தவராயன், வரையாயன், வரையாதன், இந்த மாதிரி பெயர்கள் அத்தனையும் அந்த சிவ சித்த மாமுனியைத்தான் குறிக்கும். இனி அடுத்த பதிவுல சந்திப்போம். தொடர்ந்து நம்மளுடைய அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த பதிவுகளை எதிர்நோக்கி காத்திருங்கள்.
அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.